இன்னைக்கு நாடு எப்படிப்பட்ட சூழல் இருக்குதுன்னு நான் அதிகம் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல இஸ்லாமிய மக்களான நீங்க எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை எதிர்கொள்றீங்கன்னு உலகத்துக்கே தெரியும். இப்படிப்பட்ட நிலையில உறுதியோடு சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தான் சிறுபான்மையின மக்களை காக்கக்கூடிய காவல் அரண். அதனாலதான் உங்க உணவு அரசியல், கும்பல் வன்முறை போன்றவை இன்றைக்கு தலையெடுக்காம இருக்கு. இந்த அமைதி சூழல் சிலருடைய கண்களை உறுத்துது. தமிழ்நாட்டை எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான்னு அவங்க போடுற ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிட்டு இருக்கு. அதனால தங்களுக்கு ஏற்ற அடிமைகளாக இருக்கிறாங்களே இடி, சிபிஐ, ஐடி இது போன்ற அமைப்புகளை வச்சு மிரட்டி தங்களுக்கான கூட்டணியா உருவாக்கி மேடையை ஏறி இருக்காங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் வீதி வீதியாக வீடு வீடாக பரப்புரையை தொடங்கிட்ட மாதிரி நான் உரிமையோடு உங்களை கேட்க வந்திருக்கிறேன். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தோழர்களும் உடனடியாக தன்னுடைய பரப்புரையை தொடங்குங்க, தயாராகுங்க. இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். யார் நம்மை காப்பார்கள், யார் நம்மை வளர்ப்பார்கள், யார் நமக்கு உரிமையை பெற்றுத் தருவார்கள் எடுத்து சொல்லணும். நாம ஒற்றுமையா இருந்தா எந்த சூழ்நிலைகளும் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை சீர்குலைக்க முடியாது. சுயநலத்துக்காக தமிழ்நாட்டோட நலனை அடகு வச்சிருக்கக்கூடிய அடிமைகளுக்கும் அவங்களுக்கு கட்டளையிடுகிற டெல்லி எஜமானர்களுக்கு புரிகிற மாதிரி உரைக்க சொல்வோம், உறுதியோடு சொல்வோம். தன்மானமிக்க தமிழ்நாடு தலைபணியாது, ஒருபோதும் அடிபணியாது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் ஒன்றாக.